தீர்க்கதரிசி சகரியா புஸ்தகத்தை ரொம்ப நேசிக்கிறேன். அந்த புஸ்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு வாசிக்கிறேன். முதல் 2 வசனங்களை பாருங்கள். அதில் மிகவும் விசேஷமாக 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியிலே அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவு மரங்கள் இருக்கிறது என்றேன். 11ஆம் வசனம். பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமும் இடதுபுறமுமாக இருக்கிற இந்த 2 ஒலிவு மரங்கள் என்ன என்று கேட்டேன். வசனம் 14. அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அபிஷேகம் என்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மிக மதிப்பு நிறைந்த வார்த்தை. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3வது ஆள் தத்துவம். அவரையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவினுடைய காலத்திலே நாம் இருந்தால் நலமா இருந்திருக்கும். ஆனால் அது போன்ற ஒரு காலம்தான் இந்த காலமும். இயேசு கிறிஸ்துவு பிதாவின் வலது பாரசத்தில் அவர் அமர்ந்தார். மாறாக பரிசுத்த ஆவியை பூமிக்கு அவர் அனுப்பி பரிசுத்த ஆவியை எல்லாருக்கும் பெரும்படிக்கு வாய்ப்பு கொடுத்தார். பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன் என்றவர் சொல்லாமல், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னது நாம் எல்லாரும் எளிதாகி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. இந்த தீர்க்கதரிசி சகரியா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அபிஷேகம் என்றால் நியமிக்கப்படுதல் என்றுதான் அர்த்தம். அனாயிண்டிங் இஸ் an appointment. அபிஷேகம் பெற்றுவிட்டால் நம்மை ஆண்டவர் நியமித்து விட்டார் என்பதுதான் அதனுடைய முக்கிய பொருள். பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்மை ஒரு ராஜாவாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு தீர்க்கதரிசியாக நம்மை நியமிக்கிறது. நாம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து விடுகிறோம். ராஜாவாக நாம் நிர்வாகத்தை நல்லா கவனிக்க முடியும், ஆளுகை செய்ய முடியும். ஆசாரியனாக ஆராதனை செய்து நன்றாக ஜப தூபத்தை நாம் தேவனுக்கு முன்பு செலுத்த முடியும். தீர்க்கதரிசியாக கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால காரியங்களை புரிந்து கொண்டு முறுமுறுப்பில்லாமல் வாழ முடியும். ஆகவே நாம் அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியின் மூலம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்புகிறது, நிரம்பி வழிகிறது. நாம் ரட்சிக்கப்படும் போதே நம்முடைய பாத்திரம் நிரம்புகிறது. ஆனால் அபிஷேகம் பெறும் பொழுது நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம் மேல் வரக்கூடிய அபிஷேகம் நமக்கு இருக்கும் பெரிய பலம். நமக்கு இருக்கும் அபிஷேகம் தான் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு எளிதாக்குகிறது, நமக்கு புரிய வைக்கிறது. நமக்கு இருக்கும் அபிஷேகம் தான் நம்முடைய ஞானம், அபிஷேகம் தான் நம்முடைய ஆயுதம். Anointing is our weapon. Anointing is our wisdom. நமக்கு எல்லாமே அபிஷேகத்தில் இருக்கிறது. நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மேல் இருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கொள்வது என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து ஒரு கர்த்தருடைய மகனாக கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். இந்த சபையில் ஒரு அங்கத்தினராக கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். எங்களை போன்றவர்களை கர்த்தர் ஊழியத்திலே நியமித்திருக்கிறார். மாற்றம் ஒன்றுமில்லை. 44 ஆண்டுகள் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். என் மேல் அடித்த புயல்களினுடைய எண்ணிக்கைக்கு கணக்கில்லை. ஆனால் நிற்கிறேன் என்றால் என் மேல் இருக்கிற அபிஷேகம்தான் அவ்வாறு செய்கிறது. வயது அபிஷேகத்துக்கு கிடையாது. எவ்வளவு வயசானாலும் அபிஷேகம் அதே தன்மை உள்ளது. அபிஷேகம் நமக்கு கொடுக்கும் பலனை கொண்டுதான் நாம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க முடியும். இயேசுவை பிரியப்படுத்துவதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை. இயேசுவின் வழியை கண்டுபிடித்து நடப்பதற்கு அபிஷேகம் தேவை. சாத்தானுடைய தந்திரங்களை, உபாய தந்திரங்களை கண்டுபிடித்து அவைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை. மனிதர்கள் யார் என்று இனம் கண்டுகொள்வதற்கு, ஒவ்வொரு ஆளை பற்றி அடையாளம் கண்டுகொள்வதற்கு நமக்கு அபிஷேகம் தேவை. அருமையானவர்களே, சபையை புரிந்து கொள்ள அபிஷேகம் தேவை. ஊழியக்காரர்களை புரிந்து கொள்ள அபிஷேகம் தேவை. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட அபிஷேகம் தேவை.
அபிஷேகம்தான் சகலத்தையும் நமக்குள்ளே புதுப்பித்து கொடுக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தீர்க்கதரிசி சகரியா அபிஷேகத்தை அவன் பெற்று தீர்க்க தரிசன அபிஷேகம் உள்ளவனாக இருந்தான். அது நிமித்தம் அவன் 7 தரிசனங்களை கண்டான் என்று பல வருடங்களுக்கு முன்பு நான் பிரசங்கித்திருக்கிறேன். அவன் கண்ட 7 தரிசனங்களை வரிசைப்படுத்துகிறேன். முதலாவது அவன் கண்ட தரிசனம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் என்று அவர் சொல்லுவது கர்த்தராயிருக்கிற தேவனை குறித்த தரிசனமாகும். இரண்டாவது அவர் கண்ட தரிசனம் 1ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 ஆகிய 4 வசனங்களிலே, இதோ 4 கொம்புகளை கண்டேன் என்றும் பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார் என்றும் அவர் சொல்லுகிறதிலிருந்து 4 கொம்புகள் 4 தொழிலாளிகள் என்று சொல்லும்போது இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு உள் ஏற்படக்கூடிய 2 வித போராட்டங்களை குறித்து அது காட்டுகிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. சில நேரம், அநேக நேரங்கள் நாமே நமக்கு விரோதியாய் இருப்பது போல, நாமே நம்மேல் புழுதியை அள்ளி போட்டுக்கொள்பவரை போல, நாமே நமக்கு கெடுதி செய்கிறவர்களைப் போல ஆகிவிடுகிறோம். நம்முடைய சுயம் நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போகிறது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற அபிஷேகம் போராடுகிறது. அதுதான் நமக்குள்ளே இருக்கிற 4 கொம்புகளை போன்ற மாம்ச தன்மைகளும், நமக்குள்ளே இருக்கிற 4 தொழிலாளிகளைப் போல 4 அபிஷேக வல்லமைகளும் நமக்குள்ளே எழும்பி நமக்குள்ளே ஏற்படுத்துகிற போராட்டம். அந்த போராட்டத்தில் மாம்சம் பலவீனமானதும் ஆவி உற்சாகம் உள்ளதுமாக இருந்து நமக்கு ஜெயத்தின் பாதையிலே கொண்டு போகிறது. அதுதான் 2வது தரிசனம். 3வது அவன் கண்ட தரிசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த புருஷனை கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அளவு நூல் என்று சொல்லும்போது ஒழுங்கை குறித்த தரிசனம், டிவைன் டிசிப்ளின் என்கிற தெய்வீக ஒழுங்கை குறித்த தரிசனம். டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து தான் டிசைபிள் என்ற வார்த்தை வருகிறது. சீசன் ஒழுங்குள்ளவன், சபை மக்கள் ஒழுங்குள்ளவர்கள். இயேசுவை நம்பினால் ஒழுங்கு, ஊழியத்திலே ஒழுங்கு, சபையிலே ஒழுங்கு, குடும்பத்திலே ஒழுங்கு, பேச்சிலே ஒழுங்கு, வார்த்தையிலே ஒழுங்கு, நடை உடை பாவனையிலே ஒழுங்கு, எல்லாவற்றிலும் ஒழுங்கு. தீர்க்க தரிசனத்திலே, ஜபத்திலே, உபதேசத்திலே ஒழுங்கு. ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதுதான் ஒரு போதகருடைய முதல் கடமை. சபையிலே ஒழுங்கினங்கள் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. தேவன் அதை விரும்பவில்லை. நரகத்திற்கு அளவு பைபிளில் சொல்லப்படவில்லை, பரலோகத்திற்கு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகத்துக்கு போகிறவர்கள் ஒழுங்கில்லாமல் போவார்கள், பரலோகத்துக்கு போகிறவர்கள் ஒழுங்காய்த்தான் போக வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் 3ஆம் தரிசனம். 4வது தரிசனம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். இந்த 4வது தரிசனம் ஊழியக்காரர்களை பற்றிய தரிசனம். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், கண்காணிகள், உதவிக்காரர்கள். ஊழியக்காரர் யார்? அவருக்குள்ளே இருக்கிற அஸ்திபாரம் என்ன, அவருக்கு இருக்கும் பிரதிஷ்டை என்ன, அவருக்கு இருக்கும் தரிசனம் என்ன, அவருக்கு இருக்கும் தியாகம் என்ன, பாரம் என்ன என்கிறதை கண்டு கொள்வது, புரிந்து கொள்வதுதான் ஊழியக்காரர்களை பற்றிய தரிசனம். உங்கள் ஊழியக்காரர்களை குறித்து நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு தெரிய வேண்டும். I know and I know my God and I know my church and I know my pastor. எனக்கு தெரியும் என் தேவன், என் சபை, என் பாஸ்டர். அப்படி இருக்கிறதற்கு தான் அந்த தரிசனம் நமக்கு வேண்டும். தரிசனம் என்றால் ஒரு காட்சி அல்ல. தரிசனம் என்று சொல்லும்போது புரிந்து கொள்ளுதல், டு அண்டர்ஸ்டாண்ட் the men of God, the ministers of God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் 4வது தரிசனம். 5வது தரிசனம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நான் உங்களுக்கு வாசித்தேன். இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன் என்கிற குத்து விளக்கு தரிசனம். அன்பு சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 7 பொன் குத்து விளக்குகள், அதன் நடுவிலே நிலையங்கி தரித்து உயிர்த்தெழுந்த இயேசு உலாவுகிறார் என்றால் சபையின் நடுவிலே அவர் உலாவுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு சென்று பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தார். ஆனால் அவர் எழும்பி உலாவினால் அவர் சபையில் தான் உலாவுவார். அவர் வேறு எந்த இடத்திலும் உலாவ விருப்பப்பட மாட்டார். அவர் சபையிலே தான் உலாவுவார். ஆகவே குத்து விளக்கு என்றால் சபை. சென்னையிலே இது ஒரு பெரிய குத்து விளக்கு. அதோடு சபையில் இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவர்களும் அபிஷேகம் பெற்றவர்களும் ஒவ்வொரு குத்து விளக்கு. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு குத்து விளக்கு. நீங்கள் இருக்கிற இடத்துல இருள் எப்படி இருக்க முடியும்?
நீங்கள் இருக்கிற இடத்துல பிசாசு எப்படி இருக்க முடியும்? எப்படி சூனியங்கள் கட்டுகள் இருக்க முடியும்? நீங்கள் இருக்கிற இடத்துல தீங்கு வர முடியாது. அது சிதைய வேண்டும். சாத்தானை சிதறடிப்பதற்கும் அவனுடைய திட்டங்களை பிரிப்பதற்கும் உள்ள அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு குத்துவிளக்கு. இந்த குத்துவிளக்கை எரிய வேண்டும். இதை குறித்து நான் சற்று அதிகமாய் பேசுவேன். ஆனால் இப்பொழுது 6வது தரிசனம் என்ன என்பதை 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இருந்து பார்க்கலாம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன் என்றவர் சொல்லுகிறார். அந்த புஸ்தகம் நீளம் 20 முழமும் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது. அது 30 அடி நீளம் 15 அடி அகலம் உள்ள ஒரு பெரிய புஸ்தக சுருள். இது வானத்தின் மத்தியிலே பறக்கிறதை சகரியா காண்கிறான். அபிஷேகம் பெற்றவன், பிறர் பார்க்க முடியாதவைகள் எல்லாம் பார்க்கக்கூடியவன். இவன் ஒரு பெரிய புஸ்தகத்தை பார்க்கிறான். அந்த புஸ்தகம் என்ன என்பதை அவன் தூதனிடத்தில் கேட்கும் பொழுது 3ஆம் வசனத்திலே பதில் இருக்கிறது. அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம் என்றார். அப்படியானால் ஒரு பெரிய சாபத்தின் புஸ்தகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சாபத்தின் புஸ்தகம் ஒவ்வொரு தேசங்களிலும் பட்டணங்களிலும் பறந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஊர்கள், ஒவ்வொரு வீடுகளுக்கு மேலே, ஒவ்வொரு தனி மனிதனுடைய தலைக்கு மேலே the book of curse, invisible book of curse, கண்ணுக்கு தெரியாத சாபத்தின் புஸ்தகம் பறந்து கொண்டிருக்கிறது. இது நிமித்தம்தான் குடும்பங்களுக்குள்ளே கண்ணீரும் வேதனையும் பிரிவினையும் தகராறுகளும் சண்டைகளும் கொலைபாதகங்களும் கோபங்களும் வெறுப்புகளும் பொறாமைகளும் வைராக்கியங்களும் தவறான பொல்லாத ஆசைகளும், அருமையானவர்களே, பேராசைகளும் பண ஆசைகளும் பதவி ஆசைகளும் இதெல்லாம் ஏன் உண்டாகிறது என்றால் அந்த விதமான சாபத்தின் அந்த புஸ்தகத்தின் நிமித்தமே. தேசத்தின் மேல், இந்திய தேசத்தின் மேலும் சரி, வேறு எந்த தேசத்தின் மேலும், எந்த பட்டணத்தின் மேலும், சென்னையின் மேலும், தமிழ்நாட்டில் திரு என்று தொடங்குகிற எல்லா ஊர்களின் மேலும் இந்த புஸ்தகம் பறக்கிறது. திருநெல்வேலியா இருக்கலாம், திருவண்ணாமலையா இருக்கலாம், திருப்பதியா இருக்கலாம், திருப்பரங்குன்றமா இருக்கலாம். அருமையானவர்களே, எல்லா ஊர்களிலும் எங்கு விக்கிரகம் உண்டோ அங்கே சாபம் உண்டு. அந்த சாபத்தின் புஸ்தகம் ஏன் இந்தியாவிலே? விக்கிரகங்களின் நிமித்தம். இது நிமித்தம் தான் ஆண் உருவம், பெண் உருவம், எந்த மிருகங்களின் உருவம், எந்த ஊரும் பிராணிகளுடைய உருவத்தையும் வீட்டிலே வைக்க கூடாது. இருந்தால் அவைகளை எடுத்து வீசிவிட்டு வீட்டை சுத்திகரிக்க வேண்டும். அதுபோல இருதயத்திலும் விக்கிரகங்களை மையமாய் கொண்டு வாழாதபடி ஆவியாய் இருக்கிற கர்த்தரை மையமாய் கொண்டு நாம் வாழ வேண்டும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் இல்லை. அதன் இயேசுவின் மேல் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விக்கிரக ஆராதனை பாவம். அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடுதலை இருக்காது. உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு தெரியாமலே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் என்று கண்டுபிடிக்க முடியாது. இதை குறித்து நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அருமையானவர்களே, மனிதர்களுடைய பிரச்சனைகளை குறித்து நான் ஆராய்ச்சி பண்றதை விட மனிதர்களுடைய பிரச்சனையின் உள் காரணங்கள், the inner reason of the outer problem குறித்து ஆராய்ச்சி பண்ணி பைபிளில் இருந்து நான் கண்டுபிடித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தனையும் வருவதற்கு காரணம் இந்த பொல்லாத புஸ்தகம் தலைக்கு மேல் பறப்பது நிமித்தமாகத்தான். நீங்கள் சந்தேகப்பட வேண்டியதல்ல. அந்த புஸ்தகத்தை எடுத்து போட வேற யாராலும் முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த சாப புஸ்தகத்தை நம் தலையின் மேல் இருந்து எடுத்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நம் தலைக்கு மேல் இப்பொழுது பறப்பது வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை, வேத புஸ்தகம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை சபையிலே கொண்டு வந்து அபிஷேகம் பெற்றவர்களாக வைத்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனவேதான் உலகத்திலே இப்படி ஒரு சாப புஸ்தகம் பறக்கிறதுனாலே இந்த உலகத்தை குறித்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். யூ cannot love this world. உலகத்தின் மேல் நீங்கள் அன்பு வைக்க முடியாது. உலகத்தின் மேல் நீங்கள் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. நீங்கள் பிதாவின் அன்பை ருசிக்க முடியாது. அதனால்தான் நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தோடு ஒட்டாமல் வாழ வேண்டும். இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க வேண்டியது கூடாது. உலகம் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. அதற்காக உலகம் நமக்குள் வரக்கூடாது. தண்ணீர் இல்லாமல் பேழை மிதக்காது. ஆனால் தண்ணீர் பேழைக்குள் வந்தால் பேழை மூழ்கும். மூழ்கி போன சபைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். நான் உலகம் முழுவதும் போகிறேன். உலகத்துக்குள் மூழ்கி போன ஆட்கள், உலகத்திற்கும் தேவ சபைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள். அப்படி நாம் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வித்தியாசத்தை உணர வேண்டும். நீ ஒரு தனி மனிதன், நீ ஒரு தனிப்பிறவி, நீ ஒரு தனிப்பிறவி, ஒரு வித்தியாசமானவன். நீ அபிஷேகம் பெற்றவன், நீ ராஜரீகம் உள்ளவன், ஆசாரியத்துவம் உள்ளவன்,
நீ ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் உள்ளவன், நீ என்றைக்கும் தனித்தன்மை உடையவன். கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆதரிக்கிறார். உலகத்தை புரிந்து கொள். உலகத்தின் மேல் அன்பு வைக்க வேண்டாம். உலகம் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியாது. What the Bible says, that I will believe. உலகம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நான் கவலைப்பட்டு என் ஆயுள் காலத்தை நான் வீணடிக்க மாட்டேன். என்னை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது அதை நான் நம்பி முன்னேறுவேன். அதுபோல தான் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களை யார் என்ன சொல்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். பைபிள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது, பைபிளை உற்று நோக்குங்கள், பைபிளை வாசித்து செல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு பேச வேண்டுமானாலும் 3 அதிகாரம் பைபிளிலே பேசிவிட்டு உங்கள் பிள்ளைகளோடு முக்கிய விஷயங்களை பேசி ஜெயித்து விட்டு வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கு சென்றாலும் அபிஷேகத்தினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள், வேத வார்த்தையினாலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். அவர் கண்ட 7வது தரிசனம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கிறது. சகரியாவின் 7ஆம் தரிசனம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாயிருந்தன. 2 வெண்கல பர்வதங்கள், அதன் நடுவே 4 ரதங்கள். இந்த நியாயப்பிரமாண காலம், நியாய தீர்ப்பின் காலம், அதுதான் 2 வெண்கல பர்வதங்கள். நடுவிலே புறப்பட்டு வருகிற கிருபையின் 4 ரதங்கள். ஆபக்குக் 3:8 வாசித்து பாருங்கள். கிருபையின் ரதங்கள், ரட்சிப்பை உண்டாக்கும் ரதங்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியாவை ரதத்திலே தான் ஆண்டவர் கொண்டு போனார். அது மாதிரி ஆண்டவர் அபிஷேகத்தையே நமக்கு ரதமாக்குகிறார். அபிஷேகம் இருந்தால் நீங்கள் அந்த அபிஷேகமே உங்களை சில இடங்களுக்கு கொண்டு போகும், உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். நீங்கள் செய்ய முடியாதவைகளை நீங்கள் செய்வீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நான் இளமையிலே அபிஷேகத்தை சிறு 18வது வயதிலே ஒரு சின்ன சபையிலே போய் பெற்றுக்கொண்டேன். அந்த தூத்துக்குடியிலே பாஸ்டர் KC ஆண்ட்ரூஸ் அவர்கள் இருக்கிற அந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையிலே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். கடற்கரையிலே போய் நான் ஜெபிப்பேன். அதற்கு முன்பு நான் நல்லவன் அல்ல, பொல்லாத கூட்டத்திலே நான் கேங்கில் இருந்தவன். ஆட்களை அடிப்பது, அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, போலீசனை பிடித்து அடித்திருக்கிறது, ஓடி இருக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை. பசி, இலங்கையிலே பிறந்தவன், இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்த பின்பு எல்லாவற்றையும் இழந்தவன். எங்கள் வீட்டில் எல்லாரும் பசி பட்டினியாக 10 நாட்கள் அப்படி இருந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம். பட்டினி கடந்துதான் நாங்கள் படித்திருக்கிறோம். சாப்பாடு இல்லாததினாலே நான் ரோடெல்லாம் அலைய ஆரம்பித்தேன். உணவுக்காக தெருவாக அலைய ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, யாராவது சின்ன கடைகளிலே வாழைப்பழம் சாப்பிட்டு தோலை வீசினால் அதை எடுத்து நான் சாப்பிட்டு வயிற்றை நிரப்பியிருக்கிறேன். இந்து கோயிலில் போய் கோயில் கொடை நடத்தும், அங்கே உணவு பரிமாறுவார்கள். அவர்களோடு உட்கார்ந்து விக்கிரகத்துக்கு முன்பாக உட்கார்ந்து சாப்பிட்டு அந்த விக்கிரகத்துக்கு முன்பாகவே ராத்திரி படுத்து கிடந்து ரயில்வே ஸ்டேஷன்களிலும் பஸ் ஸ்டாண்டுகளிலும் படுத்து கிடந்தவன் நான். யாரும் விரும்பாது என்னை இயேசு விரும்பி 1968 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு வந்தார். அதனால தான் ஒருவரும் விரும்பாத காலத்தில் விரும்பினவர் இயேசு. அதனால தான் நான் அவரை விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப லட்சக்கணக்கான பேர் என்னை விரும்புவார்கள், என்னை நேசிப்பார்கள். ஆனால் அன்றைக்கு இயேசு என்னை தெரிந்தெடுத்தார். இயேசுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று எங்கும் சொல்லி வருகிறேன். இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன். இயேசு இல்லாமல் நீ ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. இயேசு இல்லாமல் உன் குடும்பம் பிழைக்காது. இயேசு இல்லாமல் விபத்துகளிலிருந்து நீ தப்ப முடியாது. இயேசு இல்லாமல் அபார்ஷன் நிற்காது. இயேசுதான் உன் வாழ்க்கையை காப்பாற்றுபவர். உனக்கு சந்ததியை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்துதான். உனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. உன் ஆத்மாவை வெண்மையாக்குபவர் இயேசு கிறிஸ்து. உன்னை பரலோகம் கொண்டு போவர் இயேசு கிறிஸ்துதான். இயேசு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு நல்லவனும், எந்த ஒரு கோடீஸ்வரனும், எந்த மதவாதியும் பரலோகம் போக முடியாது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சுமப்பது இந்த அபிஷேகம். அபிஷேகமே ஒரு ரதம் ஐயா, ரதம் ஐயா, ரதம். அந்த அபிஷேக ரதம் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். அமினதாபின் ரதம் போல நம்மை வேகப்படுத்துகிற அந்த அபிஷேகத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, 2 பர்வதங்களின் நடுவே புறப்பட்டு வருகிற 4 கிருபையின் ரதங்கள் போலதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேடி அவர் வருகிறார். ரட்சிப்பின் ரதத்தில் ஏறினால் இறங்கக்கூடாது. விமானம் கீழே நிற்கும் பொழுது ஏறலாம் இறங்கலாம், ஏறலாம் இறங்கலாம். விமானம் நடுவானத்திலே பறக்கும்போது எனக்கு இதிலெல்லாம் உட்கார்ந்திருக்க முடியாது, நான் இறங்க போகிறேன் என்றால் முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் கஷ்டம், இயேசுவை விட்டு போவது அதை விட கஷ்டம். இயேசுவிடத்தில் மக்கள் வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்த பின்பு போக எண்ணாதே, போனால் முடியாது. தவணை காலம் கொடுப்பார். நீ தவணை காலத்தையும் மீறி மறுபடியும் பாவம் செய்வாயானால் அங்கே
கட்டில் கிடையாக்கி போட்டாகிலும் உன் ஆத்துமாவை வெண்மையாக்கி பரலோகம் கொண்டு சேர்ப்பார். உத்தரவாதம் அளிப்பவர் இயேசு கிறிஸ்து. ஆத்துமாவின் உத்தரவாதி இயேசு கிறிஸ்து. ஆத்துமாவின் நம்பிக்கையின் நங்கூரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு தான் நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கொடுத்த அபிஷேகம்னால தான் நமக்கு ஒரு தைரியம் வருகிறது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த அபிஷேகத்தினுடைய அந்த பலம் குறையவில்லை. அருமையானவர்களே, அபிஷேகத்துக்கு வயதே கிடையாது. அனாயிண்டிங் வயசு அது ஆகாது. எனக்கு ரொம்ப வயசு ஆகிட்டு, நான் ரொம்ப பழைய ஆள் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் டி மோகன் அவர்கள் இங்கே சபை ஆரம்பிக்கும் பொழுது அருமையான ஹெலிகாப்டர்ல இருந்து துண்டு பிரதிகளை விழச் செய்த பொழுது நான் தெரு தெருவாக போய் துண்டு பிரதிகளை வீடு வீடாய் இந்த சபைக்காக விநியோகித்து தெருக்களிலே நின்று பிரசங்கம் பண்ணி ஆதியிலே இந்த சபைக்காக நான் வேலை செய்திருக்கிறேன். அது யாருக்கு தெரியாது. நான் போகாத தெரு கிடையாது, நான் போகாத ஊர்கள் இல்லை. தமிழ்நாட்டிலே நான் அலைந்து தெரியாத பட்டணங்கள் இல்லை. ஒரு காலத்திலே தெரு மனிதன், தெரு பையன். ஆனால் அதன் பின்பு தெரு பிரசங்கியாக மாறினேன், ஸ்ட்ரீட் பிரீச்சர். இப்பொழுது உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ணுகிறேன். பிரசங்கம் பண்ண அழைத்தார், பிரசங்கம் பண்ணுகிறேன். அபிஷேகம் தான் பேசுகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. திறமையெல்லாம் நமக்கு திறமைக்கு உயிர் கொடுக்கிறது அபிஷேகம் தான். நமக்குள்ள இருக்கிற தாளந்துகளுக்கு உயிர் கொடுப்பது அபிஷேகம் தான். நமக்கு இருக்கிற சகல நல்ல குணங்களுக்கும் உயிர் கொடுப்பது அபிஷேகம் தான். நல்ல அனாயிண்டிங்ல நிரம்பி போங்க. நீங்க கவுன்சிலிங் பண்றதுனால ஒருத்தன் திருந்த போறதில்லை. அபிஷேகம் நிரம்பிட்டா அவன் சட்டுன்னு திரும்பிடுவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வாலிபன் ரொம்ப பொல்லாப்பு செய்து கொண்டிருந்தான். வீட்டில் எல்லா ஜாமான்களையும் உடைத்து கொண்டிருந்தான் ஒரு இளைஞன். நேற்று கூட அதை குறித்து சொன்னேன். ரொம்ப பிரச்சனை பண்ண அந்த அம்மா அழுது சொன்னார்கள், இந்த பையன் உயிரோடு இருக்க வேண்டாம் பாஸ்டர், என் மகனை கர்த்தரை எடுத்துக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணுங்க என்று வந்தார்கள். நான் சொன்னேன், அப்படி சொல்லாதீங்க, நீ அந்த தம்பிகிட்ட பேசுனீங்களான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவன் ஒரு கல், பேச முடியாது அப்படின்னாங்க. ஹீஸ் எ ராக், ஐ கேனாட் டாக் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சரி பாறையா என்கிட்ட கூப்பிட்டு வாங்க. வந்து நிற்கிறான், ஒரு தைசான் நின்னான். நான் எழும்பி தோளில் கை வச்சு, தம்பி அவ்வளோதான் சொன்னேன். கீழே விழுந்தான், மனம் திரும்ப நான் பாவி, ஐயோ நான் பாவின்னா. நான் ஒரு சுவிசேஷமும் சொல்லலை, தம்பின்னு தான் சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அண்ணா அறிஞர் அண்ணாவும் தம்பின்னு தான் சொன்னார். நானும் தம்பின்னு தான் சொன்னேன். மனுஷன் விழுந்தான், பையன் ரட்சிக்கப்பட்டான், ஞானசானம் எடுத்தான், பரிசுத்தாய் பெற்றான். அம்மாட்ட முழங்காலே நடந்து போய் மன்னிப்பு கேட்டான். அருமையானவர்களே, சபையில் ட்ரம்ஸ் அடிக்கிறான். ட்ரம்ஸ் சபையில் ட்ரம்ஸ் அடிக்க வேண்டியவனை ரட்சிப்புக்குள் நடத்தாம வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அவன் ட்ரம்ஸுக்கு பதிலாக அப்பாவுக்கு ஒரு அடி, அம்மாவுக்கு ஒரு அடி, மகனுக்கு ஒரு அடி, அந்த வீட்டில் இருக்கிற ஆளுக்களுக்கு ஜாமான்களை உடைக்கிறதுல தான் இருப்பான். அபிஷேகம் எல்லாத்தையும் மாற்றும். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைமைகள் அபிஷேகம் மாற்றும். எனவே தான் இந்த சகரியா 7 தரிசனங்களை கண்டதை பற்றி சொன்னேனே. இதில் 5ஆவது தரிசனம் பொன் குத்து விளக்கு தரிசனம். இந்த பொன் குத்து விளக்குக்கு வலது பக்கம் ஒரு ஒலிவ மரம், இடது பக்கம் ஒரு ஒலிவ மரம். இது என்ன என்று கேட்டால் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். ஹலோ சார், அபிஷேகம் பெற்றீங்கன்னா தான் சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க நமக்கு ஒரு தகுதி வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தைரியம் வரும். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த அபிஷேகம். இயேசு ரட்சிப்பு கொடுக்கிறாரு, பாவ மன்னிப்பு கொடுக்கிறாரு, அதோட அபிஷேகம் கொடுக்கிறாரு. அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிற்க தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான அபிஷேகம் பெறல, அவருக்கு முன்னால் நிற்கிறதுக்கு நமக்கு தைரியம் போதாது. ஏன்னா அவர் அக்கினியானவர், அவர் பரிசுத்தமான தேவன். அவருக்கு முன்னால் யார் நிற்க முடியும்? மலைகள் கூட மெழுகு போல உருகுமாம் அவர் வரும்போது. எல்லாரும் ஓடி, மலைகளே எங்கள் மேல் விழுந்து மனுஷகுமாரனுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லி மக்கள் ஓடுவாங்களாம் மலைகள் மேல். மலைகள் எங்க மேல விழுந்தா, மலைகள் ஒரு மனுஷன் மேல விழுந்தா நான் சிங்கள செத்து போவான். ஆனா அவங்களுடைய கருத்து என்ன? மலைகள் எங்க மேல விழுந்து நாங்க செத்தாலும் பரவாயில்ல, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய கோபத்தின் அக்கினியில நாங்க சாக முடியாது, வேண்டான்னு சொல்லி மக்கள் ஓடுவாங்களாம். அவ்வளவு தூரம் தேவனுடைய கோபம் பற்றி எரியுமா. ஆனா அதன் நடுவில் அவருக்கு முன்பாக போய் நிற்கணும். ஆனா யூ should be appointed, நீ நியமிக்கப்பட்டவனா இருக்கணும், அபிஷேகம் பெற்று இருக்கணும். அபிஷேகத்தினுடைய வெளி அடையாளம் அந்நிய பாஷைகள், அபிஷேகத்தின் உள் அடையாளம் வல்லமை, ஜீவித மாற்றம், வேகம். இன்றைக்கு இரவு கூட்டத்தில் என்னென்ன அடையாளங்கள் என்ப எல்லாவற்றையும் குறித்து நான் உங்களோடு கூட பேசுவேன். ஆகையால் அபிஷேகத்தை குறித்து இன்றைக்கு சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன்.
சர்வலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நானும் நீங்களும் ஒரு நாள் நிற்க வேண்டும். இன்னைக்கு எல்லா மனுஷங்களுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், ஆனால் ஒரு நாள் சர்வ வல்லவருக்கு முன்பாக நான் நிற்கணும். அதுக்கு என்னை யோக்கியதை உண்டாக்குகிறது எனக்கு ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் தான். எதை இழந்தாலும் அந்த அபிஷேகத்தை இழக்கக்கூடாது. உங்க சிரசு மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க வார்த்தையில ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுடைய பேச்சில் ஒரு அபிஷேகம் இருக்குது, உங்க பாட்டுல ஒரு அபிஷேகம் இருக்குது, உங்களுடைய 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 சத்தத்திலேயே ஒரு அபிஷேகம் இருக்குது. ஒரு தடவை நான் ஒரு கிட்டார் அடித்துக்கொண்டு மைக்கில் பப்ளிக் மீட்டிங்கில் இயேசுடைய கல்வாரி பாட்டை படிக்கும் பொழுது தூரத்தில் கொலை செய்ய போன ஒருவன் புறப்பட்டு வந்து கத்தி முன்னால் வைத்து மனம் திரும்பினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுகள் சபைக்குள்ள வராது, வந்து ஆடாது எங்கள் சபைக்குள்ளெல்லாம். ஏன்னா அந்த பிசாசுகளுக்கு என் குரலே பிடிக்காது. ஏன்னா இது அபிஷேகம் நிறைஞ்ச குரல். அபிஷேகம் நிறைஞ்ச குரல் பேய் பிசாசுக்கு பிடிக்காது. உங்கள் குரல் பிசாசுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கோ, அபிஷேகத்தை பெற்றுங்க. பிசாசுகளுக்கு உங்கள் குரலே பிடிக்காது, உங்களையும் பிடிக்காது. அவன் எலும்பி ஓடிடுவோம், உங்ககிட்ட வரமாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவேதான் இன்று காலை வேளையில் நாம் அபிஷேகத்தை பெற வேண்டும். நான் என்றைக்குமே ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்பேன், ஆண்டவரே நான் என்னை நம்பி பீடத்தில் விடுறாங்க. ஒரு பீடத்தை உண்டாக்குற ஒரு சபையை கட்டி ஒரு பீடத்துக்காக அந்த பாஸ்டர் மாதிரி எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க. அந்த பீடத்தில் நம்மளை நம்பி விடுறாங்களே, அப்படி நான் நின்று மக்களுக்காக ஜெபிச்சா குறைஞ்சது சார் ஆண்டவரே குறைஞ்சது ஒரு 15 வருஷமாவது அந்த ஜெபத்துக்குரிய பவர் நிற்கணும் அப்படின்னு நான் கேட்டு கர்த்தரை சரின்னு சொல்லி அப்படித்தான் நான் வந்து நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஜெபிச்சா குறைஞ்சது 15 வருஷம் அந்த நாயிட்டி நிற்கும், அந்த கிருபை நிற்கும், அந்த அபிஷேகம் நிற்கும், அந்த உடம்பு சுகம் நிற்கும். 15 வருஷம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆபத்து இல்லை, அபார்ஷன் இல்லை, விபத்து இல்லை, பிரச்சனை இல்லை, கேரண்டி. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருன்னு எனக்கு தெரியும். தெரிந்ததுனால நிற்கிறேன். என் ஜெபத்தை மட்டுமல்ல, உங்க மனசு இப்போ பண்ற ஜெபத்தை எல்லாம் இயேசு கேட்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற பதில் அந்த அபிஷேகத்திலே வரும். பிரதர் 1000 ஆண்டவர் பேசணும்னு அவசியம் இல்லை. அபிஷேகத்தை கொடுத்தாருன்னா எல்லாமே விளங்கும். அவர் ரொம்ப பேச மாட்டார், அபிஷேகத்தை கொடுத்துட்டு சும்மா இருப்பார். நான் சொல்லுவேன், ஆண்டவரை எனக்கு அனாயிண்டிங் கொடுத்துட்டு நீங்கள் சும்மா இருந்தாலே போதும், அபிஷேகமே எல்லாத்தையும் பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அபிஷேகத்தை நீங்கள் இப்போ பெறணும், காத்திருக்கணும். அதனால தான் அபிஷேகத்தை குறித்த வசனங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் குறிப்பு சகரியா 4:14, சர்வ வல்லவராகிய ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது இந்த அபிஷேகம். இரண்டாவதாக நீங்கள் சங்கீதம் 132 அதிலே 17வது வசனத்தை எழுதி கொண்டு வாசித்து பாருங்கள். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்காக அவன் சந்ததியில தேவபக்தியின் விளக்கை கர்த்தர் வைப்பாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா நீங்கள் இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்களானால் உங்க சந்ததியில ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அபிஷேகம் பெற்றவங்க இருப்பாங்க. உங்க சந்ததியில தெய்வ பக்தியின் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். தாவீதினுடைய சந்ததியில விளக்கு எரிந்துகிட்டே இருந்துதான், அது இன்னைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு விளக்கை வைத்தார்னா வருக பரியந்தம் எரியும். அப்படி ஒரு விளக்கை உன் சந்ததியிலே கர்த்தர் வைப்பார். அபிஷேகம் பெற்றவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. தம்பி, சிங்க குட்டிகள் பட்டினி கடந்து தாழ்ச்சியா இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுக்கு ஒரு குறைவே கிடையாது. அல்லேலூயா. நான் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டவன் தான். ஆனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். இப்போ ஆசல்ல பிச்சைக்காரங்களுக்கு பிரியாணி பார்சலை கொடுக்குறோம். நான் பட்டினி கிடந்ததுனால இன்னைக்கு அதனுடைய அவசியம் என்னன்னு எனக்கு தெரியுது. என் ஆசை 10,000 பேருக்கு நான் ஒவ்வொரு மாதமும் 10,000 பேருக்கு அந்த திருநெல்வேலியில் ஊர் மக்கள், கிராம மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஃபீட், மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவர் ரட்சிக்கப்பட்டாலும் படலைனாலும் பரவாயில்ல, சாப்பாடு கொடுக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கோயிலுக்கு வர்றானோ வரலையோ சாப்பாடு கொடுக்கணும். அம்மா உணவகம் போல அப்பா உணவகம் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசு அப்பா உணவகம் வரணும், கியூவில் நின்று சாப்பிடணும். ஆனா ஏசு அப்பா சாப்பாடு சாப்பிட்டாம ரட்சிக்கப்படாம போக மாட்டான். ஏசு கிறிஸ்து அப்படியாப்பட்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்றேன், உங்க சந்ததியில ஒரு விளக்கு எரியும். நீ கவலைப்படாத. ஒரு சந்ததி இல்லைன்னு ஆபிரகாம மாதிரி வருத்தப்படாதே. கர்த்தர் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக சொல்லுவார். கற்பம் இல்லாதவர்களுக்கு ஒரு கற்பத்தை சிருஷ்டித்து, குழந்தையும் சிருஷ்டித்து கொடுக்க சர்வ வல்லவருக்கு முடியும். அவரை தெரிஞ்சதுனால பிரசங்கம் பண்றோம். அப்படி அவர் செய்யல அப்படின்னா அவரை நான் எதுக்கு பிரசங்கம் பண்ணணும்?
எனக்கு தெரியும் அவர் எதையும் செய்ய வல்லவர் என்று. எந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்க முடியும். எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு இதே வேலை. குழந்தை இல்லாதவங்களாம் அங்கிட்ட அனுப்பிடுவேன். அவங்க ஜெபம் பண்ணி 5-6 குழந்தையோடு வருவாங்க. நான் சொன்னேன், இது ஓவராக வந்துக்கிட்டு இருக்கேன், என்னால் குழந்தை பிரதிஷ்டை பண்ண முடியல, நீயே பண்ணுன்னு பாஸ்டர் அம்மா தான் குழந்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு 23 வருஷம் குழந்தை இல்லை, அம்மா ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்களோ தெரியலையே. அவங்ககிட்ட பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் போய் ஜெபம் பண்ணுவாங்க, நம்மகிட்ட வர்றதெல்லாம் கடன்காரன், முறுமுறுக்கிறவன், காசு. எனக்கே ஆச்சரியமாக இருக்கு, என்னடா இது, நம்ம அபிஷேகம் ஏழைகளுக்கு கொடுக்குறது. அப்போ தான் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், ஏம்மா என்கிட்ட வர்றதெல்லாம் ஏழை மக்களாக குமிஞ்சு குமிஞ்சு வர்றாங்களே, என்ன நீங்கள் தானே ஏழை பங்காளன்னு சொன்னீங்க, அதனால தான் ஏழைகளாக கொடுக்குறாருன்ட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழைகளுக்காக ஊழியம் செஞ்சால் பணக்காரங்களை தருவார், பணக்காரங்க பின்னால் போனால் உள்ளதும் போயிடும். இப்படி தான் எனக்கு சொன்னார். உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படி நீங்கள் நடங்க. அபிஷேகம் அவரவருக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கும். எனக்கு அப்படி தான், எப்பா நீ ஏழைகளுக்காக ஊழியம் செய், நீ ஏழைகளுக்கு உணவளி, அவங்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சையை செய். ஒன்று ஜெபம் பண்ணி ஆக்கு, முடியலையா ஆஸ்பத்திரியாவது அனுப்பி தூக்கி சமந்தாவது பாரு. ஒரு முடவனை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படிங்கணும். அந்த பவர் இல்லையா, 4 பேர் சேர்ந்து அவனை தூக்கிட்டு சபையில் கொண்டாந்து படுக்கையோடு போடணும். அதுக்காக ஒரு அபிஷேகம் வேணும் நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த அபிஷேகம் உங்கள் சந்ததியில் விளக்கு எரியும்னு சொன்னேன். உங்கள் பிள்ளைங்க கையில் பைபிள் இருக்கும், உங்கள் பிள்ளைகள் பல தேசங்களில் இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி தருவார். 3வது குறிப்பு, ஏசாயா 10:27 நம்ம எல்லாருக்கும் தெரியும். அபிஷேகத்தினால எந்த நுகங்களும் முறிக்கப்படும். அதனால சாத்தான் நம்முடைய கழுத்தில் தகாத நுகங்களை, வீண் வேலைகளை கொடுப்பான். வீண் பிரச்சனையில் சம்பந்தம் இல்லாத வேலைகளை கொடுத்து நீ செய்ய வேண்டியதை செய்யாம, செய்ய தேவையில்லாத வேலைகளில் உன் டைமை வேஸ்ட் பண்ணி மாதங்களையும் வருடங்களையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அதான் பைபிள் சொல்லுது நீதிமொழிகளில், தனக்கு கடாத காரியங்களில் தலையிடுகிறவன் வழியிலே போகிற நாயை காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு ஒப்பா இருப்பான். தேவையில்லாத வேலையில ஈடுபட வேண்டாம். இந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படணுமானா அபிஷேகம் இறங்கணும். 4வது குறிப்பு, 2 கொரிந்தியர் 1:21 எழுதி கொள்ளுங்கள். உங்களோட எங்களையும் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்ற வசனத்தை பார்க்கலாம். நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்றால் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்குத்தான் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். பிரதர், ஸ்திரத்தன்மை வேண்டும். அரசியலிலே ஸ்திரத்தன்மை, நாட்டிலே ஸ்திரத்தன்மை, அதுபோல சபையிலே ஸ்திரத்தன்மை. சபையிலே ஒரு விசுவாசி ஸ்திரத்தன்மையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபைக்கு போய்கிட்டே இருக்கக்கூடாது, உலகம் சுற்றும் வாலிபனா இருக்கக்கூடாது. ஒரு சபையில ஸ்திரமா நிற்கணும், ஒரு விசுவாசத்துல ஸ்திரமா நிற்கணும். நான் நிற்கிற பாறை இயேசு கிறிஸ்து தான், வேற அஸ்திபாரம் எல்லாம் மணல்னு சொல்லணும். இயேசுவை உறுதியாய்ப்படுங்க. பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ சார் என்ன ஆனாலும் சரி, இந்த உலகம் கொடுக்கறது மறு உலகம், மனுஷர்கள் நம்ம மேலே என்னத்தை சொன்னாலும் டோன்ட் கேர். இயேசுவை நம்புங்க. அபிஷேகம் உங்களை நடத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அபிஷேகம் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். தாய் தன் பெற்ற குழந்தைகளுக்கு ஆறுதல் கொடுக்கிற போன்ற ஆறுதலை ஆவியானவரே கொடுப்பார். உங்கள் கண்ணில் கண்ணீர் ஓடுனா, நான்லாம் கண்ணில் கண்ணீர் ஓடும்போது நான் துடைக்க மாட்டேன், அவர் துடைக்கணும்னு ரொம்ப காத்துக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னால காயும். சில நேரம் தான் சொல்லியிருக்காரு, ஏப்பா உன் கண்ணீரை நீயே துடைச்சிட்டு எலும்புன்றுவார். அதுக்கு அபிஷேகம் தான் வேணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, என் கண்ணில் கண்ணீர் வர்றது இந்த உலகம் பார்க்கக்கூடாது என்று ஒரு சபதம் எடுங்க. நீங்க அழுகிறத உலகம் பார்க்கக்கூடாது, துன்மார்க்கன் பார்க்கக்கூடாது, பிசாசு பார்க்கக்கூடாது. பிசாசே உனக்கு முன்பாக நாங்கள் அழமாட்டோம், நாங்கள் இயேசுக்கு முன்பாக மட்டும் அழுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையில் அழுவோம், உலகத்தில் நிமிர்ந்து நிற்போம். நாங்கள் பலவீனர்கள் தான். யாருக்கு முன்பாக? இயேசுவுக்கு முன்பாக பலவீனர்கள். ஆனால் சாத்தானே, உனக்கு முன்பாக நாங்கள் பலவீனர்கள் அல்ல, நாங்கள் பலவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரியை, உன் கண்ணீரை உன் சொந்தக்காரங்க பார்க்கக்கூடாது, உன் கண்ணீரை உன் கணவரே பார்க்கக்கூடாது, உன் கண்களில் இருந்து கண்ணீரை எந்த பிள்ளைகளும் பார்க்கக்கூடாது, இயேசு மட்டும் பார்க்குற மாதிரி. அதுக்கு தான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் சகல ஸ்திரத்தன்மையும் உங்களுக்குள்ள கொடுக்கும். ரொம்ப உறுதியாக நிற்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனம் 1 சாமுவேல் 10:1 வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அதான் இது ஆண்டவர் சவுலுக்கு சொன்ன வார்த்தை. கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் உன்னை தலைவனாக அபிஷேகம் பண்ணது. அந்த லீடர்ஷிப் அனாயிண்டிங் நம்ம சொல்லலாம். நம்ம தேவனுடைய சுதந்திரத்துக்கு தலைவன்.
தேவனுடைய சுதந்திரம். தட் மீன்ஸ் we will have to restore the property of God. தேவனுடைய சொத்துக்களை நாம மறுபடியும் திருப்ப வேண்டும். பராக்கிரமன் கையிலிருந்து நம்முடைய சொத்துக்களை பறிக்கிறதற்கு நமக்கு அந்த அபிஷேகம் வேணும். நமக்கு சேர வேண்டிய சொத்துக்களை சாத்தான் வச்சிருப்பான். அவன் திருடன், கொல்லவும் அழிக்கவுமே வருகிற திருடன். நம்மகிட்ட இருந்து நிறைய திருடிட்டு போயிட்டான். பாஸ்டர், எப்போ திருடினா? உலகம் தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனார். ஏன்? அப்பமே இவன் திருட ஆரம்பிச்சிட்டான். நம்ம சந்ததிக்கு வர வேண்டிய பேரு புகழை திருடினான். அதனால தான் பேர் அவமானம் உங்களுக்கு வந்தது. உங்க பொருளாதாரத்தை திருடி இருப்பான். அதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணணும். உங்க வீடை ரெஸ்டோர் பண்ணணும். உங்களுக்கு கர்த்தர் சொந்த இடத்தை தருவார், இடங்களை தருவார், உங்களுக்கு ஊழியங்களை தருவார், வாகனங்களை தருவார். அப்படிப்பட்ட சுதந்திரத்தின் மேல் கர்த்தர் உங்களை தலைவனாக அபிஷேகம் பண்ண. அபிஷேகம் வந்தால் எல்லாம் வரும். இங்கே பாருங்க, காசு பணத்துக்கு பின்னால் நீங்கள் ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா காசு பணம் தலைதெறிக்க ஓடும். ஆனால் அபிஷேகத்தை பெற்று திரும்பி பாருங்க, பணம் காலில் வந்து விழும். உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கை வசதி வரணுமா? அபிஷேகத்தில் நிரம்புங்க. உங்கள் அனாயிண்டிங் தான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன வசனங்களை மனதில் கொள்ளுங்கள். ஏசாயா 45:1 எழுதி கொள்ளுங்கள். நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். அவன் கையை பிடிப்பேன், கோணலானவர்களை செவிப்படுத்துவேன். அதாவது அபிஷேகம் பண்ணினவனுக்காக எந்த கதவையும் பூட்டாம திறந்து வைப்பாராம். நம்முடைய கர்த்தர் திறக்கிற கர்த்தர். அதே நேரம் நம்முடைய எந்த கதவும் நமக்காக பூட்டப்படாமல் காக்கும் கர்த்தர். அனாயிண்டிங் நம்ம மேலே இருந்ததுன்னா வாய்ப்புகளெல்லாம் அப்படி திறக்கும். நீங்கள் நினைப்பீங்க எந்த கதவு பாஸ்டர் அப்படின்னு. மனுஷனுடைய இதய கதவு தான் ரொம்ப மெயின். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கலையா? அது மாதிரி அதிகாரிகளுடைய மனம் உங்கள் பக்கம் திரும்பும். இல்லைன்னு சொன்னவன் சரி வா உனக்கு வேலை போட்டு தாரேன்னு சொல்லி இதயம் திறக்கணும். அந்த கதவை பூட்ட விடமாட்டார். நீங்கள் 5 துண்டு பிரதியில் எடுத்து 5 பேருக்கு கொடுங்க, கதவுகள் தன்னால் திறக்கும். அவங்க இருதயம் இயேசுவை நாடும். அப்போ அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்பாக ஒரு கதவும் எவனும் பூட்ட முடியாது. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. பிசாசு பூட்டுவான், ஆனால் கர்த்தர் அதை திறப்பார். அவர் திறக்கும்போது கொஞ்சம் பெரிய கதவாக திறப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7வது வார்த்தை 1 சாமுவேல் 26:9. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். 1 சாமுவேல் 26:9. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் கையை போட்டு குற்றமில்லாமற் போபவன் யார்? ஏன்னா அபிஷேகம் பெற்றால் உங்களை ஒருத்தன் குற்றம் சொல்லி உங்க மேல ஒரு பழியை சுமத்தி அவன் தப்பிச்சு போகவே முடியாது. அபிஷேகம் பெற்றவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ஹர்ட் பண்ணக்கூடிய. யூ ஷுட் நெவர் ஹர்ட் an anointed person. அது ஆணோ பெண்ணோ வாலிபனோ வாலிப பிள்ளையோ, அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் கனம் பண்ணணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அபிஷேகம் பிடிக்கணும். உங்களுக்கு ஒரு ஆள் மேலே இருக்கிற அபிஷேகம் தான் நமக்கு அவனுக்கும் ஐக்கியத்தை ஏற்படுத்துது. ஆகவே அபிஷேகம் நம்ம மேலே இருக்கும்போது இன்னொரு ஆள் நம்மளை துன்பப்படுத்தி அந்த ஆளை நிம்மதியாக ஆண்டவர் அனுப்ப மாட்டார். நமக்கு யார் துன்பப்படுத்தினானோ அந்த ஆளையே நன்மை செய்ய வைப்பார். பட்சிக்கிறவனாக இருந்தாலும் நம்ம கையில் பட்சணத்தை வாங்கி தருவார். கல்லாக இருந்தாலும் அதிலிருந்து தண்ணீரை எடுத்து கொடுப்பார். மனசாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு வேண்டியதை எடுத்து கொடுக்க சர்வ வல்லவர் உயிரோடு இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், அபிஷேகம் தான் பிரதர் எல்லாத்துக்கும் காரணம். அபிஷேகம் இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் மேலே ஒருவன் குற்றம் சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த அனாயிண்டிங் மேலே ஒருவன் பழி சொல்ல முடியாது, விட்ட மாட்டார். அவர் ரொம்ப பறந்து காக்கிற பட்சியை போல அவர் பாய்ந்து வருவார். அப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு இருக்கிறார். 8வது வசனத்தை சொல்லுகிறேன். 2 சாமுவேல் 23:1. மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. இந்த வசனத்திலே மேன்மையாக உயர்த்தப்பட்டான், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்றவன், இன்பமான இஸ்ரவேலின் பாடலை பாடினவன். அதாவது தாளந்துகளை வெளியே கொண்டு வருவது அபிஷேகம். இனிய பாடல்கள், இனிய குரல், நல்ல இசைக்கருவிகள், இதெல்லாம் நம்ம ஒரு டீச்சர்கிட்ட போய் படிக்கும் முன்னாலே அனாயிண்டிங்கே நமக்கு டீச்சராக இருந்து மியூசிக்கெல்லாம் நமக்கு வந்துடும். உங்கள் பிள்ளைகளுக்கு மியூசிக்கை சொல்லிக் கொடுங்க. எல்லார் வீடுகளிலையும் கீபோர்டும் கிட்டார்களையும் வாங்கி வச்சுக்கிட்டு அடித்து நொறுக்க செய்யுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெரியாதுங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரவே கூடாது. அபிஷேகம் இருந்தால் தெரியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் சிஸ்டமேட்டிக்காக எந்த மியூசிக்கையும் படிக்கலை. நல்ல ஆவியில் நிரம்பி குதிப்போம். ஆவியில் நிரம்பி சில பாஸ்டர் அப்படிலாம் குதிக்க முடியாது பாஸ்டர், உடம்பு பலவீனமாக இருக்குதுன்னு ஒரு அம்மா சொல்லிச்சு. நான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணேன். டாக்டர், இந்த பெண்கள்லாம் இப்படி குதித்து ஆவியில் நிரம்பி குதிக்கிறது பயப்படுறாங்களே, கற்பத்தில் கோளாறு வரும்னு ஒரு அம்மா சொல்லிச்சே அப்படின்னு கேட்டேன்.
அவர் சொன்னார், என்ன ஸ்திரீகளுடைய கற்பம் ஒரு நூல்லையா கட்டி தொங்க போட்டிருக்கு, இவங்க குதிச்ச உடனே அருந்து விழுகிறதுக்கு அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்லா நீங்கள் குதிக்கலாம், ஆவியில் நிரம்பி நாங்கள்லாம் ஆவியில் நிரம்பினா இங்கேருந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டோம், அங்கே ஓடி இங்கே சாடி என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். வரும் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும், தெரியுதா? அபிஷேகம் வரும்போது பைத்தியக்காரத்தனமாக தெரியும், ஆனால் ஞானம் அதில் தான் விளங்கும். அபிஷேகம் வரும்போது பயங்கர சத்தமாக வரும், ஆனால் அதில் தான் அமைதியே இருக்குது. அபிஷேகம் வரும் பொழுது அருமையான அந்நிய பாஷைகளோ அள்ளி கொட்டுவோம், அதில் தான் உண்மையான பாஷையே இருக்குது, தெய்வீக குணமே இருக்குது. கர்த்தர் நம்மளோட பேசுகிறதே அப்படித்தான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனால் அந்நிய பாஷை பேசி நீங்கள் ஜெபித்து இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடணும். பாட்டே வராதுன்னு பாட்டு முடிஞ்ச பிறகு கோயிலில் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பாட்டுக்கு வரணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பாடல்கள் எழும்பணும், அந்த சங்கீதங்களை இன்பமாய் பாடணும். ஆனால் குரல் நல்லா இருக்கணுமான அனாயிண்டிங் ஆவியில் நிரம்பி நல்லா பாடுங்க, தொண்டை கட்டெல்லாம் மாறிடும், குரல் நல்ல குரலாக வரும். எனக்கெல்லாம் சொல்லிக்கார் நான் ஒருத்தட்ட கேட்டேன், எனக்கு வயசு இப்படி கூடிக்கிட்டே வருது, விரும்பலை, ஆனால் கூடுது, என்ன பண்ணுறது, கூடுது. ஆனால் இந்த ஏ மைனரில் பாடுற பாட்டை நான் ஜி மைனரில் பாடலாமான்னு கேட்டால் அவர் சொன்னார், கிடையாது, உங்களுக்கு வயசாகலாம், அவங்க குரலுக்கு வயசாகாது, ஏ மைனரில் பாடினீங்கன்னா ஏ மைனர்லேயே பாடுங்கன்னார். இன்னைக்கு வரைக்கும் ஏ மைனர்னு உச்சி குரலுக்கு தான் போவேன். நிற்குதே பிரதர், அபிஷேகம் வந்தால் உன் குரலே உச்சிக்கு போயிடும். நீங்கள் இங்கே போடுற சத்தம் வானத்தை எட்டும், தேவனை எட்டும், பல ஆயிரங்களை எட்டும், பல லட்சங்களை எட்டும். உங்கள் வார்த்தை எங்கும் போகும், அது பூச்சக்கரம் எங்கும் தேவனுடைய வசனம் செல்லும், வனாந்திரத்தை அதிரச் செய்யும். தேவனுடைய வார்த்தை அல்லவா, அபிஷேகத்தினால நிறைந்த பாடல் அல்லவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய சீடிகளை பார்ப்பேன், இவங்க சாப்பிட்டு ஜீரணிக்காமல் பாடுற மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி பாடிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, பாடின நெருப்பு பறக்கணும். ஒரு பாட்டு பாடினாலும் கண்களில் கண்ணீர் வரணும். கல்வாரி பாட்டையும் பரலோக பாட்டையும் ஒருத்தன் அடிக்கடி பாடுறான்னா அவன் ஒரு பரிசுத்தவானாக தான் இருப்பான், அது எனக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் பாடுங்க. 9வது வசனத்தை சொல்கிறேன். அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்குது. நசரேயனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பிரதர், நன்மை செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும், பிசாசு பிடியில் அகப்பட்டவர்களை விடுவிக்கணும், அதுக்கு தான் அபிஷேகம். நீங்கள் பிசாசை துரத்த தேவையில்லை, நீங்கள் போகும் பொழுதே இந்த அனாயிண்டிங்கே பிசாசை துரத்திடும். நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் பிசாசுக்கு பிடிக்காது, அவனுக்கு அது ஒரு பயங்கர காரியமாகும், அது ஒரு நெருப்பு. அந்த பிசாசுகள் ஒரு வீடுகளுக்குள்ளே இருந்து தன்னால் போயிடும். எங்கள் சர்ச்சுக்குள்ளே ஆட்களை இழுத்துட்டு வருவாங்க, பிசாசு பிடிச்சவங்களை, வெளியவே நின்று உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு நிற்கும், ஏன்னா உள்ள நெருப்பு எரியுதான், அது எரியத்தானே செய்யும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானும் சொல்லி வச்சிருக்கேன், பிசாசே இங்கே உலாவுறதுக்கு நாங்கள் இவ்வளோ பெரிய சர்ச்சை கட்டி வைக்கல, நீ ரோட்டில் வேணா உலாவு, இங்கே ஆவியானவர் மட்டும்தான் உலாவணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்படி நாங்கள் எங்கள் சர்ச்சு 300 அடி நீளம், 150 அடி அகலம் அப்படி கட்டிகிட்டு இருக்கிறோம், கட்டி ஹால், அதுதான் இப்போ நடக்கிற ஆராதனை. அருமையானவர்களே, ஒரு ஆவி அங்கே வந்து உலாவ முடியாது, ஒரு பொல்லாத ஆவி. காரணம் என்ன? அத்தனையும் அபிஷேகம் பெற்றவங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அபிஷேகம் உண்டு உங்களுக்கு. நான் ஜெபிக்கிறேன், நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா அது அத்தனையும் ஜபந்தான், ஜபந்தான் உங்களுக்கு பிரசங்கமாக கொண்டு வர்றேன். கடைசி குறிப்பு என்னன்னா, சவுல் எனப்பட்டவனுக்குள்ள தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருந்தார், ஆனால் அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான். அவன் இன்னொரு பரிசுத்தவான் மேலே பொறாமல் அவனுக்கு காய்மாகாரமாய் பார்த்தான். வெறுப்பு, அவனுக்கு தாவீது மேலே வெறுப்பு வந்துட்டுது, பொறாமையும் வந்துட்டுது. இதனால் இவன் மேலே இருக்கிற அபிஷேகம் போயிட்டுது. அபிஷேகம் போயிட்டுனா உடனே என்ன ஆச்சு, அதோட அது பிரச்சனை ஓயலை. அபிஷேகம் போயிட்டுனா ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்துட்டுது, பார்த்தீங்களா? அப்படியானா என்ன அர்த்தம்? அபிஷேகம் இருந்தால் பொல்லாத ஆவி வராது, அபிஷேகம் விலகிட்டுனா பொல்லாத ஆவி உள்ளே வந்து உட்கார்ந்துரும். நான் இதுக்கெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன், எப்படி விசுவாசிகளுக்குள்ளே அது வர முடியும் என்று. காரணம், இவங்க அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் யுவர் அனாயிண்டிங். இன்னொருத்தர் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் மதிப்பு கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கும் அபிஷேகம் இருக்கும். அபிஷேகத்தை செலவழிங்க, அப்போ இன்னும் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்கும். we are called to receive and we are called to release and we are called to rejoice. இந்த 3 வார்த்தைகளை வைத்துக் கொள்ளுங்க. receive and release. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு பெற்றுக்கொள்றேனோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுறேன், வெளியே கொடுத்துடணும் அந்த அபிஷேகத்தில். பிரதர், ஒவ்வொரு பிரசங்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு பாட்டாக இருந்தாலும் அதுலேயே உயிர் போகிற மாதிரி பேசிடணும், முடிச்சிடணும். அடுத்த பிரசங்கத்துக்கு பலனே இருக்கக்கூடாது.
அப்படி செஞ்சு பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு சொல்லுது. இன்னைக்கு வந்தாச்சுல்ல, இன்னைக்கு பரவாயில்ல, அடுத்த கூட்டத்தில் அபிஷேகம் பெறுவோம், சாயங்காலம் அபிஷேகம் பெறுவோம் அப்படின்னு நினைக்க கூடாது. வந்தாச்சா முழு பலம், உங்களுக்கும் பலன் இருக்கு. என் பலத்தை உபயோகிச்சு தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு சபையில் பேசிட்டு தான் வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உங்களுக்கு பலன் இருக்கு, யூஸ் இட். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதையும் எடுக்கப்படும். நீ உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சொஸ்திரம் ஆண்டவரே இருந்தால் ஒன்றும் நடக்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாயை விரிவா திறக்கணும். சும்மா இப்பதான் ஆண்டவரை அப்படி எட்டி பிடிக்கிற மாதிரி என்னத்தையா பண்ணுங்க. என்ன பண்ண போறீங்களோ எனக்கே தெரியல. நாங்க எவ்வளவு நாள் உங்களோட இருந்து உங்களை காப்பாற்ற முடியும்? பின்னாலே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு சார், நீங்க பெற அபிஷேகத்துல எல்லாம் வந்து நிக்கணுமே என்ன உங்களுக்கு? சார், நாங்க உங்களை காப்பாத்துறது ரைட்டு, ஆனா நீங்க 1,00,000 பேரை காப்பாற்றணுமே, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே. ஹல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்கு அபிஷேகம் வேணும். அபிஷேகம் பரிசுத்தாவியின் அபிஷேகம், இயேசு கொடுக்கிற ஒரு கிஃப்ட். இயேசு நல்லதுதான் கொடுப்பாரு, பெற்றுக்கொள்ளணும். வெளியே அந்நிய பாஷை வரும், மனம் விட்டு பேச. புதுவாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு தமிழ் ஆராதனை. முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாவது ஆராதனை காலை 8:45க்கும், நான்காவது ஆராதனை காலை 10:30க்கும், ஐந்தாவது ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். சனிக்கிழமை மாலை ஆராதனை மாலை 6:30க்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை: முதல் ஆராதனை காலை 6:30க்கும், இரண்டாவது ஆராதனை காலை 8:15க்கும், மூன்றாவது ஆராதனை காலை 10 மணிக்கும், நான்காவது ஆராதனை காலை 11:45க்கும், ஐந்தாவது ஆராதனை மாலை 4:30க்கும் நடைபெறும். சிறுவர் ஆராதனை அனைத்து ஆராதனைகளிலும் நடைபெறும். தெலுங்கு ஆராதனை ஞாயிறு காலை 10:30க்கும், ஹிந்தி ஆராதனை ஞாயிறு மாலை 4 மணிக்கும், வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனை காலை 10:30க்கும் நடைபெறும். எங்கள் முகவரி: புதுவாழ்வு ஏஜி சபை, எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 914222353535. அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக இணையத்திலும் காணலாம். எங்கள் இணையதளம் www.nlag.in.